ஹாய் மக்களே, இன்றைக்கி வெளியே கிளம்பியிருக்கோம். எங்கன்னா கோயிலுக்கு. ஏன்னா இன்றைக்கி எங்கள் கல்யாண நாள். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் குளிச்சுட்டு சாமி இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க எங்கள் நைனா, இவங்களும் குளிச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. அம்மா பேத்திக்கிட்ட கொஞ்சிட்ருக்காங்க. இனிமேட்டு தான் அவங்க குளிக்க போகிறாங்க. மேடம் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக ரெடியாக இருக்காங்க. மேடம்க்கு இன்றைக்கி 3 ட்ரெஸ்ஸுங்க. இது ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. குளிச்சாச்சுங்க. குளிச்சுட்டு சரி தலை காயில் அதுக்குள்ளார சாப்பிட்றலாம், ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும். ஏற்கனவே ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுங்க. 6 மணிக்கு போகலான்னு பார்த்தோம். கடைசியில் மணி 10 ஆக போகுது. எங்கள் அப்பா வேறு திட்டுறாரு பயங்கரமாக. அதனால சரி சாப்பிட்றலான்னு சாப்பிட்டுட்ருக்கேன். இது என்னோடய லுக்கு பாருங்கள். மேடம் பாருங்கள். அடுத்து 2வது ட்ரெஸ் எல்லோ கலர். அதுங்குள்ளார இந்த ட்ரெஸ்ஸு. எந்த ட்ரெஸ்ஸுக்கு அவள் ஓகே ஆகிறானே தெரியலைங்க. அழுதுகிட்டே இருக்கா. இதாங்க எங்கள் வீடு. கார் ஏறியாச்சு. ஃபேன் பாருங்கள். மேடம் எந்நேரமும் காற்றுலேயே இருக்கணும். ஏன்னா நாங்கள் மாடியில் குடியிருக்கோங்களா, அதனால் மேடம் காற்றுலேயே இருக்கணும். எங்கள் வீட்டுக்காரர் 4 டயருக்கும் எலுமிச்சை பழம் வைக்கிறாரு. அப்புறம் முக்கியமான விஷயம், எங்கள் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரர் ட்ரெஸ்ஸும் என் ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கிளம்பியாச்சு. கார் கிளம்பிடுச்சுங்க. எங்கள் நைனாவே வண்டி ஓட்டுவார். கார் வாடகை கார் தான். எங்கள் நைனா ஓட்டுறதுனால நாங்கள் டிரைவர் வேண்டாம், கார் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டோம். எங்கள் நைனாவே வண்டி ஓட்டுறாரு. கிளம்பியாச்சுங்க ஒரு வழியாக. இந்த கல்யாண நாள் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. என்னென்னா கல்யாணம் 8 வருஷம் ஆகுது. ஆனால் பாப்பா வந்த முதல் வருஷம் இது எங்கள் கல்யாண நாள். 8 வருஷம் ஆகுது. பாப்பா வந்தனால சரி அவளையும் இன்னும் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகல. அதனால் அவளையும் எங்கள் கல்யாண நாள் அப்போ பாப்பா பிறந்த இந்த 3வது மாதத்தில் பாப்பாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். என்னுடைய லுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுங்க. நான் நாமக்கல்னு சில பேருக்கு தெரியுமா தெரியான்னு தெரியல. நாங்கள் நாமக்கல் தான். நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். எங்கள் கோயில் தாராபுரம், பழனிக்கு பக்கமாக இருக்கிற தாராபுரங்க. வேலூர் வழியாக போகலான்னு பார்த்தோம். சரி அந்த வழியாக வேண்டாம், மோகனூர் வழியாக போகலான்னு சொல்லி மோகனூர் வழியாக, இது மோகனூர் பஸ் ஸ்டாண்டு இப்போ வரும் பாருங்கள். மோகனூர் வழியாக போயிட்டுருக்குறோம். இதாங்க மோகனூர் பஸ் ஸ்டாண்டு. நானே பார்த்ததில்ல, இன்றைக்கி தாங்க நானே பார்க்குறேன். இது கரூர் பாலம், கரூர் ஆறு. அந்த பக்கம் போயிருந்தால் வேலூர் ஆறு பார்த்துருக்கலாம். அந்த பக்கம் போகலை நாங்கள். மோகனூர் வழியாக போகிறனால கரூர் பாலம். தண்ணி ஒன்றும் பெருசாக இல்லைங்க, சும்மா லைட்டாக தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் இப்போ எதுக்கு இறங்கியிருக்காங்கன்னா, அவர் கையில் உப்பு வச்சுருக்காரு. நாங்கள் இந்த சாமி படத்துக்கிட்டலாம் உப்பு வச்சு கும்பிடுவோம். அந்த உப்பு நான் கன்சீவாக இருந்தனால இவ்வளோ நாளாக அதை கொண்டு போய் ஆற்றுல கரைக்கல. அதனால் ஒட்டுக்காக சேர்த்து வச்சு இப்போ கொண்டு போய் கரூர் எப்போவுமே நாங்கள் வேலூர் பாலத்தில் அந்த ஆற்றுல தான் போடுவோம். இன்றைக்கி அந்த பக்கம் போகாதனால கரூர் ஆற்றுல போட்டுட்டு ஏறியாச்சு. அவ்வளோதாங்க, கரூர் ரீச் ஆகிட்டோம். இது கரூர் ரவுண்டானம். கரூர் ரீச் ஆகிட்டோம். எங்கள் மாமியார் வீடு கோயம்புத்தூர் போகிற ரோட்டில். இது எங்கள் மாமியார் வீட்டு சந்தைங்க. அவங்க வீட்டுக்கு போகிற பக்கம். என்னை கட்டி கொடுத்தது கரூர் தான். ஆனால் நான் நாமக்கல் அம்மா வீட்டு பக்கத்துலேயே குடியிருக்கேன். அத்தையை பிக்கப் பண்ணியாச்சு. அவங்களும் எங்கள் கூட வராங்க. எங்கள் மாமனார் வேலைக்கு போயிட்டார். அத்தை மட்டும் வீட்டில் இருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு தாராபுரம் வந்துட்டோம். மேடம் பாருங்கள், இப்போ எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேக்குதுங்களாம், அழுகுறாங்க. இது தாராபுரத்தில் இருக்கிற சிவன் கோயிலுங்க. சிவராத்திரி அன்றைக்கி செம்மையாக இருக்குங்க இந்த கோயில். ஃபைனலி எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். அங்காள ஈஸ்வரி. இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். குலதெய்வ கோயிலுக்குள்ளார நடந்தது, சாமி கும்பிட்டு பூஜை பண்ணல, நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு 10 மணிங்க வீட்டுக்கு இன்றைக்கி வரப்போ. மேடம் ரொம்ப ரகலை பண்ணிட்டாங்க. காரில் உட்காரவே விடலை. ஒரு வழி ஆகிட்டேன் நான். அவ்வளோதாங்க மேடம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.